ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியாக மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் வந்து யூஸ்வலாக தேங்காய் சேர்த்து தான் மீன் குழம்பு செய்வேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு Kitchen&Vlogs. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸில் உள்ள 2 பழுத்த தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தக்காளி 2 வேண்டானா 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மண் சட்டி இல்லைனா இந்த மாதிரி அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் இல்லைனா 3.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து இதோட கரைச்சி ஊற்றிக்கிடுறேன். நீங்கள் மாங்காய் எதுவும் சேர்க்குறதா இருந்தால் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மாங்காய் இல்லாதனால மாங்காய் எதுவும் இன்றைக்கி சேர்க்கலை. ஓகே, புளியை கரைச்சி இதோட சேர்த்ததுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த பிறகு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கணும்லாம் தேவையில்லை, அப்படி நீங்கள் சேர்த்தாலே போதும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாமல் மீடியமாக ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்த்தா கசப்பு ஏற்பட்டுரும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நமக்கு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோடய ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம குழம்புல உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. நம்ம ஏற்கனவே குழம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதோட இதை சேர்த்துக்கலாம். ஓகே, இது சேர்த்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்து இந்த குழம்பு வச்சுருங்க. இப்போ இது கொதிக்கட்டும். குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீலா மீனோட தலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சீலா மீனோட பீஸ் சென்டர் பீஸ் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதித்த உடனே இதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, குழம்பு வந்து ஃபஸ்ட்டு கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து மீனை இதோட ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மீனோட தலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம் சிம்மில் வச்சே நல்லா கொதிக்கட்டும். ஓகே, குழம்பு கொதிக்க விட்டு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். குழம்புல வந்து நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே மேலே வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்போட வாசம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் சூடாக சாதம் வச்சு பிசைஞ்சு சாப்பிடுங்க. குழம்ப வந்து நீங்கள் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு சூடாக சாதம் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மதியம் லஞ்ச் ரெசிபி இறால் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன். நெத்திலி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்ச் ரெசிபிக்கு நான் இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.